வாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் நின்ன செந்தி முண்டுசூரை நீழ்விசிம்போடிரிய சென்னுகாண்டற் கரியகோவில் சிங்கவேள் குன்றமே. இது திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். சென்று காண்டற்கு அரிய கோவில் சிங்கவேள் குன்றம் என்று சாதிக்கிறார். நாம் சென்று சேவிப்பதற்கு மிக கடினமாக இருக்கக்கூடிய கோயிலாம். இப்போது நாம் ஒரு கடினமான பாதையை தாண்டி மலைமுகட்டிலே இருக்கும் பாவன நரசிம்மனுடைய சந்நிதி வாசலிலே இருக்கிறோம். திருமங்கையாழ்வார் பாசுரத்திலே புனிதன் புனிதன் என்று 2 தடவை பாடியுள்ளார். இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய பாவன நரசிம்மனுடைய திருமடியிலே செஞ்சுலக்ஷ்மி தாயார் எழுந்தருளியுள்ளார். செஞ்சுலக்ஷ்மி தாயாருக்கு இவ்விடத்தில் ஒரு குகைக்குள்ளே தனி சந்நிதியும் அமைந்துள்ளது. ஏற்கனவே சொன்னபடிக்கு செஞ்சுக்கள் வேடர்கள். இவ்வூரை சுத்தி நிறைய வேடர்கள் இருக்கிறார்கள். இதை திருமங்கையாழ்வாரே பாசுரத்திலே பாடியுள்ளார். மலைத்த செல்சால் தெரிந்த பூசல் நீள் நெறிவாய் உழுவை. மலைத்த செல்சால் தெரிந்த பூசல் வன்துடிவாய் கடுப்ப சிலக்கை வேடர் தெளிப்பராத சிங்கவேள் குன்னமே. இது ஒரு ஆச்சரியமான பாசுரம். இந்த ஊர் முழுக்க கையில வில்லு பிடித்து கொண்டு நிறைய வேடர்கள் திரிகிறார்களாம். இது எப்படி இருக்குன்னா, மலைத்த செல்சால் தெரிந்த பூசல் வன்துடிவாய் கடுப்ப. யாத்திரிகர்கள்லாம் நிறைய பேர் வராளோ இல்லையோ, அவர்களிடத்துல பொருள்கள் எல்லாம் இந்த வேடர்கள் கொள்ளையடிச்சிருவாளாம். என்னத்துக்காகனா, பகவான் தான் இந்த வேடர்களை நியமிச்சு வச்சு வர்ற யாத்திரிகர்களுடைய பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்காராம். இத பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்திலே ரொம்ப ஆச்சரியமா ஒரு அர்த்தம் காட்டுகிறார். பகவான் யாரையாவது அருள் புரியணும், தன் திருவடிகள்ல சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு முடிவெடுத்தாலே யஸ்ய அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமியகம். யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ அவனுடைய செல்வத்தை முதல்ல பறிச்சிருவார். ஏன்னு யோசிச்சு பாருங்க. அது இருக்கிற வரைக்கும் பகவானை நினைக்கவே மாட்டோம். அது தொலைஞ்சாத்தான் அவரை நினைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். அதனால பகவான் தன் அடியவனுடைய செல்வத்தை பறிக்கிறான். இந்த ஊர்ல நாம யாத்திரிகர்களா பகவானை சேவிக்க வரும். நிறைய கையில பொருள் வச்சுருக்கோம் இல்லையோ, அப்பனா பக்தி பெருகாது, வைராக்கியம் பெருகாதுன்னு அர்த்தம். அதனால வேடர்கள் நிறைய பேரை இந்த இடத்துல நியமிச்சு யார் யாத்திரிகாள் வராளோ அவளோட நீங்கள் பொருள் எல்லாத்தையும் எடுத்துனுட்டு அவனை மட்டும் அனுப்பிச்சு விடுங்கோ. அப்பதான் எங்கிட்ட உண்மையான பக்தியோட வருவன் என்ன சுவாமி வியாக்கியானத்திலே சாதிக்கிறார். மலைத்த செல்சால் தெரிந்த பூசல் வன் துடிவாய் கெடுப்ப. இங்க வந்திருக்கிற யாத்திரிகர்களுக்கும் வேடர்களுக்கும் சண்டை நடக்கிறதாம். வேடர்கள் பலிஷ்டர்கள். அதனால இவாளை பயப்படுத்தி ஓட்டுட்டுன்னுட்டு எல்லா பொருளையும் பறிச்சுனுட்டு கையில இருக்கிற உடுக்கை அடிக்கிறார்கள். வன் துடிவாய் கடுப்ப. கையில இருக்கிற உடுக்கை அடிச்ச உடனே அவர்கள் ஹோஹோன்னு சத்தம் போடுறாளாம். சிலக்கை வேடர் தெளிப்பராத. தெளிப்புங்கிறது அவர்களுடைய ஆரவாரம். வேடர்களுடைய சத்தத்தையும் அவர்கள் உடுக்கையில போட்ட சத்தத்தையும் கண்டு யாத்திரிகள் பயந்து போய் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு நரசிம்ஹா சரணம் அப்படின்னு பகவானிடத்துல ஓடி வந்து விடுவார்கள் என்று பாசுரத்திலே சாதிக்கிறார். ஆக ரொம்ப ஆச்சரியமான இடம். சென்னுகாண்டர் கரிய கோயில் தினத்தனையும் செல்ல ஒண்ணாத கோவில் தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்னம். இங்கே பாவன நரசிம்மனை சேவித்துக் கொள்ளுகிறோம். மடியிலே செஞ்சுலக்ஷ்மியை எழுந்துருள பண்ணி கொண்டிருக்கிறார். செஞ்சுக்களுடைய குலத்திலே தான் லக்ஷ்மி மகாலட்சுமி தாயார் பிறந்து நிருசிம்ம பெருமானை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டபடியாலே செஞ்சுலக்ஷ்மி சமேதனாகவே பெருமாள் சேவை சாதிக்கிறார். மேலே வலக்கை ஆழி இடக்கை சங்கத்தை பற்றி வலக்கையாலே அபயம் அளித்து கொண்டு இடது கையாலே லக்ஷ்மி தாயாரை அணைத்து கொண்டு தலையிலே 7 தலை ஆதிசேஷன் படமெடுத்து காக்க பெருமாள் அற்புத திருக்கோலத்தோட சேவை சாதிக்கிறார். பாவன நரசிம்மனை சேவித்து கொண்டு மேற்கொண்டு 7வது அத்தியாயம் 28வது ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கலாம். நிர்முக்தாக. இரட்டைகளால ஏற்படுகிற பெருமயக்கம், பிராகிருத விஷயங்கள்ல நமக்கு ஏற்பட்டிருக்கிற மயக்கம், அந்த மயக்கம் தொலைந்து போய் பகவானையே ஆசிரியிக்கிறார்கள் என்ன இந்த ஸ்லோகத்துக்கு பொருள். மேற்கொண்டு என்னன்னு விளக்கமாக விண்ணப்பிக்கிறேன். கீழ் ஸ்லோகத்திலேருந்து முதல்ல இந்த ஸ்லோகத்துக்கு வருவோம். கீழே என்ன பார்த்தோம்? இச்சா துவேஷ சமுத்தேன துவந்தமோகேன பாரத. ஒரு பொருள், ஒரு ஆள், அவர்களிடத்துல இருக்கிற விருப்பு வெறுப்பு, இதனால செயல்பாடு, அதனால பாப புண்ணியங்களை சேமித்து கொண்டு போகிறோம். எப்படி பாவமும் புண்ணியமும் சேர்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டுடுறோம். அதற்கான முயற்சியில் இறங்குகிறோம். அந்த முயற்சி வேதங்கள்ல ஒத்துக்கொள்ளப்பட்ட முயற்சியாக இருந்தால், தர்மசாஸ்திரங்கள்ல ஒத்துக்கொள்ளப்பட்ட முயற்சியா இருந்தா நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். நம்ம எதையோ ஒன்று ஆசைப்பட்டுட்டு அதை அடையணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு முறையை தேர்ந்தெடுத்துட்டு அம்முறை சாஸ்திரங்களுக்கு சம்மதம் இல்லாத முறையா இருந்ததுன்னு வச்சுங்க, அப்ப நமக்கு பாபங்கள் கிட்டும். ஆக நம்முடைய செயல்பாடுகள்னாலே அது சாஸ்திர சம்மதமா அன்றா என்பதை கொண்டு புண்ணியமும் பாபமும் கிட்டும்.
வேத பிரணிகிதோ தர்ம அதர்மஸ்தத் விபர்யா. இது ஸ்ரீமத் பாகவதத்திலே அஜாமிளன்கிறவனை பத்தின சரித்திரம் வரும். அதிலே விஷ்ணு தூதர்களும் யமதூதர்களும் பேசின்னு இருக்கா. எது தர்மம் அப்படிங்கறத பத்தி விசாரம் நடக்கிறது. அதுக்கு யமதூதர்கள் சொல்ற பதில் இது. வேத பிரணிகிதோ தர்ம, எது வேதம் செய்யன்னு சொல்லித்தோ விதித்ததோ அது தர்மம், அதான் புண்ணியம். எத்த செய்யாதேன்னு சொல்லிடுத்தோ அது அதர்மம். நாம அந்த தர்மத்தை செஞ்சோன்னு வச்சுங்கோ அதனால புண்ணியம் கிட்டும், அதர்மத்தை செஞ்சோன்னு வச்சுங்கோ அதனால பாபம் கிட்டும். இந்த புண்ணிய பாபங்கள் நம்மள திரும்ப திரும்ப சம்சாரத்துல போட்டு அழுத்தும். இதிலே கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேற முடியும். இது சடக்கென நடக்கணும்னா அது சரணாகதியினாலே பகவான சித்தோபாயமாக பற்றினால் நடக்கும். அது தவிர இருந்தால் மெதுவா நடக்கிறதான் கண்ணன் இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். ஏஷாந்து அந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம், ஏஷாம் புண்ணிய கர்மணாம் ஜனானாம் பாபம் அந்தகதம். எந்த புண்ணிய கர்மங்கள் பண்ணி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பாவங்கள் முடிவை நோக்கி செல்லுகின்றனவோ, நிறைய புண்ணிய கர்மங்கள் பண்ணி அதனாலே பக்கத்துல இருக்கிற பாவங்கள் குறைஞ்சுட்டே வருது. இப்போ ஒரு நல்ல வஸ்து இருக்குன்னு வச்சுங்கோ, மட்டமான வஸ்து இன்னொன்னு இருக்குன்னு வச்சுங்கோ, இந்த நல்ல வஸ்துவனுடைய தாக்கம் ஏற 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 இந்த மட்ட வஸ்து ரொம்ப நாள் நிற்க முடியாது. இப்ப நம்மகிட்டே ரஜோகுணம் இருக்கு, தமோகுணம் இருக்கு, தாழ்ந்தது. நம்ம இடத்துலதான் சத்தகுணமும் இருக்கு. இதை நன்னா வளர்க்க 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 நல்ல எண்ணங்களையே வளர்த்துண்டு நல்ல சொற்களையே பேசி கொண்டிருந்தால் இந்த தாழ்ந்ததுன்னு கொஞ்ச நாள்ல கழிஞ்சு போடும். மேலும் பகவானுக்காச தாழ்ந்ததை கழிக்கிறதுல தானே அவர் நமக்கு எப்பவும் துணை நிற்கிறார் இல்லையோ. நல்லத்தைன்னு நாம நினைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் அந்த முயற்சி நம்மது மட்டும் அல்ல, பகவான் ஆந்தனையும் அதற்கு துணை நிற்கிறான். அதனால அதை நாம மனசுல வச்சுக்கணும். யார் ஒருத்தன் புண்ணிய கர்மங்களை செய்கிறான் அதனாலே மெதுமெதுவே பல கோடி ஆண்டுகள் பல கோடி பிறவிகள் கூட இருக்கலாம், அத்தனையிலையும் பாபங்கள் தொலைகிறது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள்னு சொல்றாளோ இல்லையோ, அப்படின்னால் ஆதி ஜடபரதரை வைத்துக் கொள்ளலாம். அவர் ராஜாவை பத்தின சரித்திரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீள். ஜடபரதர் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். 1 கோடி ஆண்டுகளுக்கு ஆண்டதாக சொல்லுகிறார்கள். நல்ல புண்ணியசாலி, நல்ல கர்மங்களை செய்தார், நல்ல சாஸ்திர வாசனை உள்ளவர், நல்லதையே செய்து வந்தவர். அவருடைய புண்ணிய பலம் வளர்ந்து கொண்டே போயிட்டு பாபங்கள் தொலைந்து கொண்டே போயின. ஆனால் என்ன ஆயிடுத்துனால் அவர் ஆசிரமத்துல ஒரு நாள் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சே பக்கத்துல ஒரு மான் குட்டியை கண்டார். அந்த மானை எடுத்து பக்கத்துல வச்சுன்னு வளர்த்துன்னு வந்தார். அவர் பிராணனை விடுற சமயத்துக்கு மான் குட்டியை நினைச்சுன்னு பிராணனை விட்டுட்டார். மேற்கொண்டு 8வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். எம் பாபி ஸ்மரன் பாவம் தெஜத்தந்தே கலேபரம் தம் தமேவைதி கவுந்தேய சதா மத்பாவ பாவிதான்னுட்டு எதை கடைசியா நினைச்சு கொண்டு உயிரை விடுறோமோ அதுவாவே பிறந்துருவோம். இவர் நல்ல புண்ணியசாலி தான், இவர் மானா பிறக்க வேண்டியவர் இல்லை. ஆனா அந்த புண்ணிய பலம் எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த கடைசி நிமிஷத்துல மான நினைச்சுன்னு உயிரை விட்டதுனாலே கொஞ்ச காலத்துக்கு மட்டும் மானாக பிறந்தார். ஒரு மான் எத்தனை நாள் உயிரோடு இருந்துட்டு போறது? பகவான் தண்டனை கொடுத்துடவே மாட்டார். இந்த கடைசி நிமிஷத்துல நீ நினைச்சதுக்காக ஒரு குறைச்சலான ஜென்மா, குறைவான ஆண்டுகளோட இருக்கிற ஜென்மத்தை கொடுப்பார். அந்த மான் ஜென்மத்துல கூட அவ எப்படி வாழ்ந்திருந்தாலாம், இலை சருகு இவற்றை மட்டும் உண்டு கொண்டு ஒண்ணு கூட்டத்தோட இல்லாமல் தனித்து நிம்மதியா வாழ்ந்துட்டு மான் ஜென்மத்தை முடிச்சுனுட்டு மறுபடியும் ஜடபரதராகி மகாஜானியாகி மோட்சத்துக்கு போயிட்டார் அப்படின்னு கேள்விப்படுகிறோம்.